டுவெல்த் பயோசாலஜியில் இருக்கக்கூடிய டூ யூனோ கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு டூ யூனோன்னு வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்குறாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் பாத்ரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது இயற்கை கண்ணியா தர்க்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது எத்தனை டைப் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 3 டைப்பு: அரினோடோக்கி, தெலிடோக்கி, ஆம்பிடோக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அரினோடோக்கி அப்படின்னா ஒன்லி ப்ரொடியூஸ்ட் ஃபார் மேல் மட்டும், ஆண் மட்டும் உருவாச்சுன்னா அது வந்து அரினோடோக்கின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு ஏபிஸ், சரிங்களா, ஹனிபி, தேனி வந்து எடுத்துக்காட்டா சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தெலிடோக்கி, ஒன்லி ஃபீமேல், இங்கே வந்து ஃபீமேல் மட்டும் தான் உருவாகும். எடுத்துக்காட்டு சுலோனபியா அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு. அதுக்கடுத்து ஆம்பிடோக்கி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே எக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆகி மேலாவோ அல்லது ஃபீமேவோ, சரிங்களா, எனி ஒன் செட்ஸ் வந்து என்ன பண்ணும், ஃபார்ம் பண்ணும். அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணால் அதுக்கு பேர் ஆம்பிடோக்கி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏபிஸ் காஸ்பி அப்படிங்கிறது தான் எக்ஸாம்பிள். இந்த டூயினோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த டூயினோ வேணும்னாலும் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.